அனைவருக்கு வணக்கம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா அது தென்குடி திட்டை ராஜகுரு அந்த கோவிலில் போய் வியாழக்கிழமை அன்னைக்கு 5 விளக்கு சாமிக்கு தேங்காய் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காருக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லிட்டு வாழ்க்கையில் அவங்களாட்ட பாசத்துக்காகவே ஏங்கக்கூடியவங்க பூரட்டாதி நட்சத்திரக்கார். அண்ணன் தம்பி சொந்தம் வந்த தாய் புள்ள எல்லாரும் பக்கத்தில் இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பாசத்துக்காகவே இயங்கும். வாழ்க்கையில் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த பாசத்துக்காகத்தான் இந்த உலகமே இயங்குது. பாருங்கள், அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாருமே ஒரு கல்யாணம்னா இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாணத்தை ஒரு நிமிஷத்தில் நம்ம ஒரு 5-10 நிமிஷத்தில் சாப்பிட்டு கிளம்பிடுறோம். அன்னைக்கு கல்யாணம்னா ஒரு வாரம் இருப்பாங்க. ஏன்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாசத்தை பரிமாற்றம் செய்வாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு பாருங்கள். இத்தனை பேர் என்னோடய வீடு தேடி வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். இதுதான் அவங்களோட உண்மையான பாசம். அதிலேயே பாருங்கள், அந்த காலத்திலேயே மலர்களில் வச்சு தான் அந்த காலத்தில் பாசத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால் வாடாத மலர் என்ன மலர்னு உறவில் கேட்டு பாருங்கள். வாடாத மலர் கேட்டால் எத்தனையோ மலர்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அத்திப்பூ, செண்பகப்பூ, இந்த மாதிரி தாளம்பூ, இந்த மாதிரி மல்லி, இப்படி எல்லா பூக்களையும் சொல்லுவாங்க. அப்போ வாடாத மலர்னால் மலர்கள் வாடித்தானே ஆகும். அப்போ வாடாத மலர்னு அப்படி ஒன்று இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே இருக்குதுங்க. ஏன்னு கேட்டால் வாடாத மலர் பாச மலர். இந்த பாச மலருக்கு நிகரானது எந்த மலர்களும் இல்லை. பாருங்களேன், மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே வாழ்க்கையை நினச்சே வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்னங்க? பாசம்தான். அதனால் கண்டிப்பாக இந்த வாடாத மலர் பாச மலர் எல்லாரும் பாசமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் எதற்காகவோ இயங்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.